தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட நாசர் வெற்றி பெற்றுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தலைவர் பதவிக்கு சரத்குமாரை எதிர்த்து போட்டியிட்ட நாசர் 1344 வாக்குகள் பெற்று 113 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி பத்மநாபன் அறிவித்தார். மிஸ்டர் நாசர் 1344, மிஸ்டர் சரத்குமார் 1231, சிவசாமி 4 ஓட்டுகள். நாசர் ஜெயித்து விட்டார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட விஷால் வெற்றி பெற்றுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதாரவியும் விஷாலும் போட்டியிட்டனர். இதில் விஷால் 1445 வாக்குகள் பெற்று 307 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி பத்மநாபன் அறிவித்தார். மிஸ்டர் விஷால் 1445, மிஸ்டர் ராதாரவி 1138. விஷால் ஜெயிச்சுக்கிறார். இதேபோல் பொருளாளர் பதவிக்கான தேர்தலில் 413 வாக்குகள் வித்தியாசத்தில் கார்த்தி வெற்றி பெற்றுள்ளார். விஷால் அணி சார்பில் பொருளாளர் பதவிக்கு கார்த்தி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து சரத்குமார் அணி சார்பில் SSR கண்ணன் நிறுத்தப்பட்டார். இந்த நிலையில் 1493 வாக்குகள் பெற்று கார்த்தி வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி பத்மநாபன் அறிவித்தார். கார்த்தி எதிர்த்து போட்டியிட்ட SSR கண்ணன் 1080 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். ட்ரெஸரர் பொருளாளர் பதவிக்கு ரிசல்ட் டிக்ளேர் செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் கார்த்தி 1493 ஓட்டுகள் பெற்றுள்ளார். மிஸ்டர் SSR கண்ணன் 1080 ஓட்டுகள் பெற்றுள்ளார். அதனால் கார்த்தி வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கின்றோம். மேலும் துணைத் தலைவர்களாக பொன்வண்ணன் மற்றும் கருணாஸ் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். விஷால் அணியில் துணைத் தலைவராக போட்டியிட்ட கருணாஸ் 1362 வாக்குகளும் பொன்வண்ணன் 1235 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். அவர்களை எதிர்த்து சரத்குமார் அணி சார்பில் போட்டியிட்ட விஜயகுமார் 1115 வாக்குகளும் சிலம்பரசன் 1107 வாக்குகள் பெற்றனர். பொன்வண்ணன் மற்றும் கருணாஸின் வெற்றியை தேர்தல் அதிகாரி பத்மநாபன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் கருணாஸ் 1362 ஓட்டுகள் பெற்றுள்ளார். பொன்வண்ணன் 1235 ஓட்டுகள் பெற்றுள்ளார். விஜயகுமார் 1115, 1115, சிலம்பண்ணன் 1107, மோகன்குமார் 28. இதில் கருணாசும் பொன்வண்ணனும் வெற்றியடைந்தவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள்.